நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக இந்த 2025 விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் ராசி பலனை பார்த்துட்ருக்கோம். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு என்ன பண்ண போகுது? கடகராசிக்காரர்களுக்கு அந்தந்த வயதுக்கேற்ற போல் அந்த அமைப்பில் இருக்கிறவங்க என்ன பலன் நடக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். கடகராசி இன்றைக்கி ராசிக்குள்ளே சூரியன் புதன் இருக்கிறாரு, 2ல் செவ்வாய் கேது, கோச்சாரத்தில் இங்கே எடுக்கிறோம். கடகராசிக்கு 9ல் சனி வர்றது. 9ல் சனி வந்தால் அவர் 2 வருஷம் 2.5 வருஷத்துக்கு இருப்பார், 3 வருஷத்துக்கு. 9ல் இருக்கிற சனி என்ன பண்ணுவார்? என்ன தான் யோக திசை நடந்தாலும் கோச்சாரத்தில் 9ஆம் இடத்துல சனி வரும்போது தகப்பனை கெடுப்பார், பாக்கியத்தை கெடுப்பார். தகப்பன் பாக்கியங்கிறது என்னங்க? தகப்பன் இந்த மாதம் பூரா மன உளைச்சல்லியே இருப்பீங்க. கடகராசிக்காரங்கள்லாம் இந்த மாதம் பூரா மன உளைச்சல்லியே இருப்பீங்க. ஏன்? இளம் வயசு பிள்ளைங்க 2 பிள்ளைங்கள வச்சுருக்கிறீங்க, பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கல, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகலை. கடகராசிக்காரங்க தொழில் ரீதி அமைப்பிலும் இன்னும் பாதிப்பிலே தான் இருக்கிறீங்க. கடகராசி அதையும் ஆயில்யம்னா கேட்க வேண்டாம். குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு வரும், பெரிய மருத்துவ செலவே வரும். பொம்பளை பிள்ளையாக இருந்தால் கண்டிப்பாக மருத்துவ செலவு உண்டு. நீ ஹாஸ்பிட்டலில் தான் மாதக்கணக்கில் இருக்கணும். என்ன அப்போது கடகராசி அன்பர்கள் எல்லாமே ஏன் நமக்கு மட்டும் இப்படி? இது எல்லாமே யோசிக்கிற விஷயம். சனி எங்கே இருக்கார்? கடகத்துக்கு 9ஆம் பாவகம். அந்த பாவகம் யாருடைய வீடு? குருவினுடைய வீடு. குருங்கிறது யாரை குறிக்குது? குழந்தைகளை குறிக்குது. ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, குருன்னா குழந்தை, புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்கிறான். அந்த குரு வீட்டில் உங்களுக்கு 9ஆம் பாவத்தில் சனி நிற்கிறார். சனி இருக்கும் பாவகத்தை கெடுப்பார், குழந்தைகளை கெடுப்பார், குழந்தைகளுடைய உடல்நலத்தை கெடுப்பார், குழந்தைகளுடைய மனசை கெடுப்பார். பருவ வயசு பிள்ளைங்களாக இருந்துச்சுன்னா காதல் கத்திரிக்கான்னு போகும். அதுக்கு நீங்கள் இணங்கலை. சனி இந்த மாதிரி தவறான வழியில் கொண்டு போகிறது. சனி உடல் நலத்தை பாதிக்கிறது, சனி மனதை பாதிக்கிறது, மனம் இருண்டு போகிறது. மனம்னா என்ன? மனசு எப்போ பாதிக்கும்? அந்த பொண்ணுங்க சம்மந்தம்லாம் ஏதோ ஒரு ஆசைப்பட்டுருக்கான், அது நடக்க விடாமல் நாம் பெரியவங்க பண்ணுறோம். இந்த பொண்ணு தப்பாக போயிட்டுருக்கு, இதை தடுத்து நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னு நினைப்போம். அப்போ அந்த பொண்ணை மனசு கிடும், எது வேணுமாலும் செய்யும். கடகராசிக்காரர்களுக்கு தொழில் முதல்ல ஒரு அடி கொடுத்துருங்க. இந்த மாத ராசி பலனில் மட்டும் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது மருத்துவ ரீதியாக மருத்துவ செலவில் குழந்தைகள் இருக்கும், பார்த்துக்கணும். அதுவும் பெண் பிள்ளைகளாக இருந்தால், பெண் குழந்தைகளாக இருந்தால் கண்டிப்பாக மருத்துவ செலவு கண்டிப்பாக உண்டு. மருத்துவ செலவு மட்டும் இல்லை, படிப்பு கெடும், படிப்பு தடையாகும். அதே சமயத்தில் அந்த வாழ்க்கை, கல்யாணம், திருமணம் அந்த அமைப்பெல்லாம் கண்டிப்பாக பண்ண விடாது. அந்த அமைப்பில் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி தகப்பனார் ரொம்ப வேதனைப்பட்டு தொழிலை தொழில் தெரியும், தொழிலையும் பார்க்க முடியாது, பிள்ளையும் பார்க்க முடியாது. நீ ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் தொழில் கூடத்துக்கு தான் நடந்துகிட்டு இருக்கணும். இது எல்லாம் பெரும்பாலான கடகராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளால் சோகம் அப்படின்னு சொல்கிறான், பிள்ளைகளால் கவலை அப்படின்னு சொல்கிறான். கடகராசிக்கு உங்களுக்கு அஷ்டம சனி விலகினான்னு கூட நீங்கள் 3 வருஷமாக நல்லா இல்லைன்னு நாம் சொல்லிட்டு வருவோம். நாம் இப்போ மாசராசி பலன் தான் பார்க்குறோம். ஏற்கனவே நீங்களாம் பாதிக்கப்பட்டவங்க தான் கடகராசி. ஆனால் பாதிப்புலேருந்து இன்னும் மேலாத இருக்கிறீங்க. நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க, உங்கள் தொழில் பாதிச்சதுங்கிறது முன்னாடி நடந்த விஷயம், உங்கள் பொருளாதாரம், பணம், அந்த விஷயம் பாதிச்சது. இப்போ என்ன நடக்குது? தொழில் நல்லா நடக்கிற நேரம் வந்துருச்சு, தொழில் நல்லா நடக்குங்க. நீங்கள் இருந்தால் தானே தொழிலை பார்க்க முடியும். அப்போது உங்கள் குழந்தை பாருங்க, ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு பிரச்சனைன்னு வரும்போது அம்மாவும் அழுவணும், அப்பனும் அழுவணும், கூட பிறந்த சகோதரனாக இருந்தாலும் அழுதுட்டு இருக்கணும், பார்த்துட்டு இருக்கணும். அப்போ குடும்பமே நீங்கள் கண்ணீர் விடுற நிலை கடகராசியில் இப்போ தற்சமயம் ஓடிக்கிட்டு இருக்குது. அது இப்போ ரொம்ப மன உளைச்சலாக தான் நீங்கள் இருப்பீங்க. பணத்தையும் செலவு பண்ணி, பணத்தையும் விரயம் பண்ணி, பிள்ளைங்க படிப்பும் கெட்டு போச்சு, அவங்க உடலும் கெட்டு போச்சு, பிள்ளைங்களுடைய மனசும் கெட்டு போச்சு. இதை சீராக்கிறதுக்கு என்ன வழி நீங்கள் போய்கிட்டு ஆஸ்பத்திரி செலவு பண்ணிட்டு படுத்துட்டு இருப்பீங்க. ஆனால் சீராகும், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. கடகராசிக்கு இந்த 1 மாதமே நான் நல்லா பண்ணணும்னு சொல்ல முடியாது. கடகராசிக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்பு 7.5 சனி, அஷ்டம சனியே இல்லைன்னாலுமே புத்திரர்களால் சோகம், குழந்தைகளால் நீங்கள் கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க. வயசு பிள்ளைங்களாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் அங்கே வரும். அதை நம்ம வெளியில் சொல்ல முடியாது. மன வருத்தத்தோடு பணத்தை செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். சரி, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கம்லாம் இல்லை, நீங்கள் கோச்சார நிலையில் இந்த 1 மாதமும் போன பிறகு அந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்ட குழந்தைகள்
திரும்பவும் படிக்க போவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக படிக்க போக முடியாது. திரும்பவும் திருமணத்தை பண்ண முடியுமான்னா திருமணம் பண்ணுறதுக்கு இன்னொரு 2 வருஷம் அவங்க ஏன் 2 வருஷம் ஆகும் அப்படின்னா 9ஆம் இடத்துல சனி இருக்குது. 9ஆம் இடத்துல சனி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்காது. பாக்கியம்னா என்ன? பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி பார்க்குறது ஒரு பாக்கியம், பிள்ளைங்களுக்கு வேலை வாங்கி பார்க்குறது ஒரு பாக்கியம். இப்போ கடகராசிக்காரனுக்கு இப்போ ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை 2 இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் வேலை வாங்க முடியாது. அவனை ஏதோ படிக்கிறேன் சுற்றுறான் அப்படின்ட்டு போயிட்டுருப்பான். எதுவுமே நல்லது 2 வருஷத்துக்கு இங்கே இல்லை அப்படிங்கிறது தான் பொதுவான விதி. ஆனால் இந்த மாதம் சுத்தமாகவே உங்களுக்கு அது நல்லா இருக்காதுங்கிறது இங்கே நான் பேசுகிறோம். மொத்தத்தில் கடகராசிக்காரர்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறீங்க. அது கடகராசியில் பிறந்தவங்க யோகமான திசை வந்தால் கூட 9ஆம் இடத்துல வரும்போது குடும்பத்தில் சந்தோஷமான சமாச்சாரம் எதுவுமே நடக்காது போகும். சந்தோஷமான சமாச்சாரம் குடும்பத்தில்னா இப்போ கடகராசிக்காரங்களுக்கு எல்லாம் பருவ வயசில் பிள்ளைங்க இருப்பாங்க, சில பேர் குழந்தைகளாக இருப்பாங்க. குழந்தைகளாக இருக்கிறவங்களுக்கு உடல்நலம், நோய், மருத்துவம் அந்த செலவு அங்கே கொடுத்துட்ருக்கோம். பெரிய பிள்ளைங்களாக இருந்துச்சுன்னா அந்த தடையை கொடுக்கும். நீங்கள் என்னென்ன ஆசைப்பட்றீங்க? 20, 22 வயசில் 25 வயசில் பிள்ளைங்க இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுப்பீங்களா? முக்கியமானது அது தானே. இப்போ ஆம்பளை பையனாக இருந்தால் வேலை வாங்கி பார்க்கணும், பொம்பளை பிள்ளையாக இருந்தால் உடனே கல்யாணம் பண்ணி பண்ணணும், ஆம்பளை பையனுக்கும் கல்யாணம் பண்ணணும், 2 பேருக்குமே வேலை வாங்கணும். இதெல்லாம் என்ன வருதா இல்லையா எல்லாருக்கும்? இப்போ அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்குமே, கடகராசி அன்பர்களுக்கு எல்லாமே நீங்களுக்கு 9ஆம் இடம் பாதிக்கப்பட்ட ஒரு காரணத்தினால், 9ஆம் இடத்தோடு எந்த ஒரு சுப தொடர்பும் இல்லாத ஒரு காரணத்தினால் உங்களுக்கு கண்டிப்பாக 8ஆம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கு, 9ஆம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கு. 8ஆம் இடம் தூர இடங்களுக்கு நகர்த்தம். 8ல் ராகு இருக்கார், தூர இடங்களுக்கு நகர்த்தம். என்ன நகர்த்தம்? சொந்த ஊரில் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் வெளியூரில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துவிட்டு மாதக்கணக்கில் அவங்க உட்காந்துருப்பீங்க. இல்லை வேலை ரீதியாக அவனுக்கு ஒரு பிரச்சனை பண்ணி அவன் போலீஸ் ஸ்டேஷன் கேஸ்ன்னு அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். போயிட்டு வந்துருக்கணும். இங்கேருந்து 200 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் போயிட்டு வந்துருக்கணும். ஸ்டேஷனில் வந்து கையெழுத்து போட்டு போகும்பா. தப்பு நடந்து போச்சு, பாதிக்கப்படுறீங்க. தொழில் ரீதியாக உங்கள் மேலே ரிமார்க் வந்துடுது. வேலை செஞ்சிட்டு இருக்கிறவனுக்கு ரிமார்க் வந்துடும். குற்றம் எவனோ செஞ்சுருப்பான், நீ மாட்டிக்குவே. அப்போ என்ன பண்ணுறான்? ஜாமீன் கையெழுத்து போட்டுட்டு நீ இருக்கணும் ஸ்டேஷனில், எங்கேயும் போக முடியாது. வாரம் ஒரு தரம் கையெழுத்து போடுமா, நீ அங்கேயே தங்கிக்கிட்டு இருக்க மாட்டேன், இங்கே வந்துட்டு போனான்னு அமைப்பு வரும். இப்படி அலைய வைக்கும். ஆக எல்லாமே இதில் நீ நிம்மதி எப்போ கெடுறீங்க? 9ல் சனி வந்தால் கெடுவீங்க, 8ல் ராகு வந்தால் கெடுவீங்க. 9ல் சனி வந்துச்சு, 8ல் ராகு வந்துச்சு. இதில் இன்னும் கோச்சாரத்தில் வேறு திசாபுத்தியும் உங்களுக்கு கண்டிப்பாக பாதகமாக இருந்தால் இன்னும் ஏகப்பட்ட சிக்கல் அனுபவிப்பீங்க. ஒரு வேலை இங்கே ராசிக்கு 8ஆம் அதிபதியாக திசை நடத்துகிறார் அப்படின்னா கண்டிப்பாக ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திக்கணும். இல்லை செவ்வாய் திசை சூரியன் திசை அப்படிங்கிற பாயிண்ட் வந்தாலும் பிரச்சனையை சந்திப்பீங்க. 1000 இருந்தாலும் சூரியன் செவ்வாய் உங்களுக்கு லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக 2ஆம் அதிபதியாக இருந்தாலும் கூட பாவர் தான் வரும். ஆக எப்போங்க மனசன் பாதிக்கிறான்? நல்லா தான் இருந்தேன் நான், எல்லாம் வண்டி இருந்துச்சு, வாகனம் இருந்துச்சு, கார் இருந்துச்சு, எல்லாமே இருந்தது, குடும்பம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு வருது சில பிரச்சனைகள். இந்த திடீர்னு வர்ற பிரச்சனைகள் கோச்சாரத்தில் கிரகங்கள் நகர்வை வச்சு தான் நாங்கள் இங்கே ராசி பலன் சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த அமைப்பில் கடகராசிக்காரர்கள் நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்கள் குழந்தைகள் நல்லா இல்லை. நீங்கள் நல்லா இருந்தீங்க, குழந்தைங்க நல்லா இல்லைன்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த துன்பத்தை சரி கட்டுறதுக்கு நீங்கள் நல்லா இருந்தால் தான் கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் உங்களை வளமாக வச்சு குழந்தைகளுக்கு துக்கத்தையும் கஷ்டத்தையும் மருத்துவ செலவையும் குழந்தைகளுக்கு மனதையும் கெடுத்து உங்களுக்கு இன்றைக்கி கோச்சாரத்தை கிரகங்கள் நகர்ந்துக்கிட்டு இருக்குதுங்கிறது தான் உண்மை. நிறைய பேர் கல்யாணத்துக்காக அப்படியே சும்மா சுற்றிட்டு இருக்கிறாங்க. நீங்களாக போய் கூட இந்த ராசிக்காரர்கள் நீங்களாக கூட மாப்பிள்ளை போய் மாப்பிள்ளை வீட்டில் வழினா பேசலாம்னு நடக்காது. தயவு செஞ்சு அப்படி பேச வேண்டாம். தயவு செய்து அப்படி பேச வேண்டாம். ஒருத்தர் மேலே ஆசைப்பட்டு காசு இருக்குது, சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நீங்கள் போய் மாப்பிள்ளை வீட்டை பார்க்குறதோ பொண்ணு வீட்டை பார்க்குறதோ தயவு செஞ்சு வேண்டாம். இந்த மாதம் அவ்வளோ ஒரு மோசமான ஒரு மாதமாக ஆடி மாதம் உங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த மாதத்தை விட்டுட்டு நீங்கள் அடுத்த மாதம் அந்த அமைப்பில் அந்த ஐடியாவில் நீங்கள் போகலாம். அதனால் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறது இதுதான். எந்த வகையிலையுமே நம்மளை ஏமாற வச்சுருங்கிறது தான் உண்மை. கடக ராசி அப்படின்னா ராசிக்குள்ளே உங்களுக்கு புதன் பகையாகவும் 8ல் ராகும் 9ல் சனியும் இருக்கிற கோச்சார நிலை சரியில்லை. அப்படிங்கிறதுனால எவ்வளோ தூரம் எந்தெந்த வகையில் நீங்கள் பாதிப்புக்குள்ளாவீங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கே காமிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த ஆடி மாதம் எந்த விஷயத்துலேயும் நீங்கள் செலவு மட்டும்தான், விரயம் மட்டும்தான். அதுவும் மனசு கெட்டு போய் தான். செலவு விரயம், மனசு கெட்டு போயிடும். நிம்மதியான தூக்கம் இருக்காது. எதனால் தூக்கம் இருக்காது? எங்கள் பிள்ளைங்களுக்கு பாதிப்பு வந்தால் எப்படிங்க அப்பா அம்மாவுக்கு தூக்கம்? இதெல்லாம் இந்த மாதம் பூரா நடக்குங்க. அதனால் நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த மாதத்தை ஒதுக்கி வச்சுட்டு இந்த மாதத்தில் எந்த புது முயற்சியும் எடுக்கக்கூடாது, எந்த ஒரு திருமண முயற்சியும் எடுக்கக்கூடாது, எந்த ஒரு தொழில் எடுக்க முடியாது. எடுக்கக்கூடாதுங்கிறது இல்லை, எடுக்க முடியாது.
அப்போ திருமண முயற்சி எடுக்க முடியாது. தொழிலில் நீங்கள் வேறு யாராவது உங்கள் தொழிலை பார்த்துக்கிறதுக்கு, வேலையை பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் விட்டுட்டு நீங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருப்பீங்கிறது தான் உண்மை. ஆக கடகராசிக்காரர்கள் நீங்கள் வளமானவர்கள் தான், நீங்கள் ஸ்டடியாக தான் இருக்கிறீங்க, நீங்கள் உறுதியாக தான் இருக்கிறீங்க. உங்கள் குழந்தைகளால் நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிறீங்கிறது தான் இங்கே உண்மை. அதனால் புத்திர சோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திரர்களால் கவலை அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். நன்றி, வணக்கம்.